வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பும் சரி, அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவலை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு டிசிசி முறையில் நேரடி நியமனத்தில் காலி பணியிடங்களை எடுத்த இன்டர்வியூ நேர்காணல்கள் அனைத்துமே அக்டோபர் 22 முதல் முடிவுக்கு வந்துவிட்டது. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை 2 பேரையும் சேர்த்து ஒரே ஆளாக நியமிப்பதற்காக நேரடி நேர்காணல் நடைபெற்றது. ஸோ தேர்வு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு, அப்படி போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடல. முதற்கட்டமாக சேலம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துவிட்டது அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கிற அனைவருக்குமே இன்னும் சில தினங்களில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுடைய வீடு தேடி வந்துவிடும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆன்லைன் மூலமாக அனுப்பப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டராக வரும். அதன் பிறகு நீங்கள் அதை போக்குவரத்து கழகத்தில் காட்டி நீங்கள் பணிக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். போக்குவரத்து கழகத்தில் போகிறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெற்றவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன், ஜென்ரல் இன்சூரன்ஸ், விபத்து காப்பீடு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் அனைத்துமே எடுத்துகிட்டு தயாராக போனால் மட்டும்தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்கள் போயிட்டுருக்கு. அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து கழகத்தில் அடுத்த 2026ஆம் ஆண்டிற்கான பணி நியமனங்கள் தொடங்க போகிறாங்க. 2026 காலி பணியிடங்கள் அதிகமாக வேணும். அதுவும் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க முடிவுகள் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தேர்வு கட்டணம் எதுவுமே இல்லாமல் நேர்மடியாக நேர்முக தேர்வின் மூலமாக டிரைவர் கண்டக்டரை எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை இப்போந்தே பெற்று வைத்து கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் வழங்கக்கூடிய முதலுதவி சான்றிதழை ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.